ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். அப்போது நாங்கள் 2 பேரும் பர்ச்சேஸிங் போயிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் வச்சுருந்த பேக் எல்லாத்தையும் பார்த்துட்டு, எங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டி வந்து, "என்னம்மா புதுசாக ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்களா?" அப்படி சொல்லி கேட்டாங்க. அது வரைக்கும் எங்கள் மைண்டுக்குள்ளே எந்த ஒரு தாட்டும் ஏற்படல. ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் தானே வாங்குகிறோம், வீட்டுக்கு தேவையான பொருள் தானே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வாங்கி குமிச்சிட்ருந்தோம். அந்த நொடியில் தான் எங்கள் 2 பேத்துக்குமே ஒரு எண்ணங்கள் வந்துச்சு, எதுக்காக இவ்வளோ பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தோன்றின எண்ணம் தான் இத்தனை வருஷமாக நான் கடைப்பிடிச்சிட்டு வர்றது. அந்த தான் டீக்ளட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டீக்ளட்டர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நிறைய பேருக்கு டீக்ளட்டர்னால் என்னன்னு தெரியாது. இதில் நான் சொல்கிறத முதல்ல இந்த டீக்ளட்டர்னால் என்னன்னு நான் இந்த வீடியோவில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும். இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கோம், வீட்டில் தான் இருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய டைம் கிடைக்குது, சிலவங்களுக்கு டைம் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஒரு நொடியில் எதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஏன் நம்ம வேலைக்கு போகலை, நம்ம வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வித டிப்ரெஷனில் நம்ம வருவோம். நானும் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அந்த டிப்ரெஷன் வரும்போது நம்ம நம்மளோட ஆர்வத்தை எதுலையாவது ஒன்று அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இதுதான் டீக்ளட்டர். அதுக்கு நம்ம வீட்டை, நம்ம சுற்றி இருக்கிற நம்மளோட இடத்த நம்ம சுத்தப்படுத்துறது, குறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட். ப்ரூஸ்லி அடிக்கடி சொல்லுவார், நான் என் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு காரணமே இந்த 3 காரணங்கள் தான் அப்படின்னு சொல்லுவார். இப்போ உங்களை தான் யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பார்க்கணும். அப்படி இல்லையா, அவங்க சொல்கிறத இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுற பார்க்கணும். அப்படியும் இல்லையா, அதில் இருந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி நம்ம ஒரு இதை ஃபாலோ பண்ணணும். இதுதான் அவர் சொல்லுவார். நான் ஒன்று மற்றவங்க என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை என்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட பழக்கத்தை தவிர்த்துட பார்ப்பேன். என்னால் முடியவே இல்லையா, அப்போ நானாக ஒன்று ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் அப்படின்னு சொல்லுவார். 2வது டீக்ளட்டர். ஒன்று வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போடணும். அது என்னது அப்படின்னா, ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம், நம்மளோட சமையல் அறையில் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் கெஜெட்ஸாக இருக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜை வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு ஃபேனு, ஒரு 5 ரூம் இருக்குது, 5 ரூம்லேயே 5 ஃபேன் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற கூலர் தான் வேணும் அப்படின்னா அதனால் ஃபேனோட உபயோகம் என்ன, ஒன்றும் இருக்காது. அப்போது நம்ம ஒன்று வாங்கினோம்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள். இதுக்கு இந்த டீக்ளட்டரை பண்ணுறதுக்கு ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீட்டை நான் க்ளீன் பண்ண போகிறேன், டீக்ளட்டர் பண்ண போகிறேன். இதில் இருக்க பிளாஸ்டிக், இப்போலாம் நிறைய சொல்கிறாங்க, பிளாஸ்டிக் ஐட்டம் யூஸ் பண்ணாதீங்க, நான்ஸ்டிக் பாத்திரங்களை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்கள் அதை ஒன்றா உங்கள் வீட்டிலேருந்து வெளியேற்ற பார்க்கணும். அதுக்காக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கன்சிஸ்டன்சிங்கிறது உங்களுக்கே தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது. இப்போ மார்னிங் ரொட்டீன் நம்மளுக்கு என்ன, மார்னிங் எழுந்திரிச்சோடனே சமையல் பண்ணணும், அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கணும். இதே கன்சிஸ்டன்சி நம்ம டீக்ளட்டர் பண்ணதுலேயும் இருக்கணும். அடுத்து டிஜிட்டல் மினிமலைசேஷன்னா ஃபோனில் நிறைய நம்மளுக்கு தேவையில்லாத அன்னெசரி மெசேஜஸ் இருக்கும், அன்னெசரி ஃபைல்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் தான் நம்மளோட பிரெயினில் தேவையில்லாத காரியத்தெல்லாம் நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலவங்க சிலவங்க திட்டினதை மெமரிஸாக வச்சுருப்பாங்க, அழுறதை மெமரிஸாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களோட ஸ்வீட் மெமரிஸை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸு. பெஸ்ட்டாக இப்போ ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு டிவி தான் இருக்குது. அந்த டிவியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கதே போதும். அதில் இப்போ உள்ள எல்லா கரண்ட்டில் இருக்க டிவிலையுமே நம்ம நம்மளோட ஃபோனையும் டிவியையும் ஜாயின் பண்ணி
இப்போ ஒன்றா இது யூடியூப்பில் பார்க்குறதோ எல்லாம் பண்ண முடியுது. ஆனால் அதுக்காக இதை விட்டுட்டு நம்ம டேப்லெட் வாங்குகிறோம், அது வாங்குகிறோம், இது வாங்குகிறோம் தேவையே கிடையாது. அதில் இருந்ததில் நம்ம வந்து அந்த பொருட்களை எப்படி பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அந்த பொருள் மூலமாக நம்மளுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு தான் பார்க்கணுமே தவிர புது புதுசாக ஒவ்வொரு நியூ மாடலாக வாங்கி வாங்கி குவிக்கக்கூடாது. அடுத்து லெஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்போவுமே இது நமக்கு போதும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வரணும். இப்போ நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவையானது எப்போவுமே என்னென்ன பொருள் போதும், அடிப்படையாக தேவையான இருக்கிறது போதும் அப்படிங்கிற நினைப்பு நம்மளுக்கு வந்தாலே நம்மளுக்கு தேவையில்லாமல் மற்ற காரியங்களை மற்ற பொருட்களை வாங்குறது நம்ம இது பண்ண மாட்டோம். இப்போ வீட்டில் ஒரு சோஃபா இருக்குது, கூட அடிஷ்னலாக ஒரு சோஃபா தேவையே இல்லையே, ஒரு சேர் இருக்குது, ஒரு 3 சேர் போதும். அதை தவிர்த்துட்டு நிறைய சேர் வாங்கி குமிக்கிறது நம்மளுக்கு அவசியம் இல்லாதது. அடுத்து see you later. இப்போ வந்து உங்களுக்கு வந்து டீக்ளட்டர் பண்ண முடியல, பண்ண தெரியல அப்படின்னா ஒரு பொருள் உங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க, அந்த பொருளை வந்து ஒரு பேக்குக்குள்ளே போட்டு வைங்க. ஒரு 3 வாரம் வெயிட் பண்ணுங்கள். 3 வாரம் வெயிட் பண்ணிவிட்டும் அந்த பொருள் நீங்கள் எடுக்கவே இல்லைன்னா அந்த பொருள் தான் நம்மளுக்கு தேவையில்லாதது. லாக்டவுன் சமயத்தில் நம்ம எல்லோரும் எப்படி இருந்தோம்? லாக்டவுன் சமயத்தில் நம்மளுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைப்பட்டது, அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான பொருள். என்னது? சாப்பாடு தேவைப்பட்டது, அப்புறம் இருக்கிறதுக்கு இடம், உடுத்துறதுக்கு ஒரு ட்ரெஸ். இந்த இதுதான் தேவையே தவிர அதை தவிர்த்துட்டு நம்ம வாங்குகிற அனைத்துமே தேவையில்லாது தான். அதனால் உங்கள் வீட்டில் உங்கள் டைமை பயனுள்ளதாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்லா சந்தோஷமாக இருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி இன்னும் எதாவது தேவைப்பட்டால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.